போக்குல இன்னும் அவன் சரியாயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய சண்டை. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஓடி வந்து பார்த்தா அவன் உங்ககிட்ட கைய வாங்கிட்டு நிக்கிறான். எனக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே புரியல. இப்படி ஒரு ஆவேசமான சூர்யாவை பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கி குரல்ல பதட்டமாயி கத்துறான். அவனாவே இல்ல, எல்லாம் குடிப்படுத்துற வேலை. இவன் இல்லம்மா, எந்த குடிகாரங்கிட்ட இருந்தும் பாட்டில புடுங்கினாலோ உடைச்சாலோ இப்படிதான் நடந்துப்பான். அதனால சூர்யாவோட கோபம் எனக்கு அதிர்ச்சியாவே இருந்தாலும் அது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ எதுக்காக பாட்டில ஒளிச்சு வச்ச, ஏன் இப்படி தூக்கி போட்டு உடைச்சன்னு தான் எனக்கு புரியல. பரவாயில்லம்மா, உனக்கான காரணம் என்ன வேணாலும் எடுத்துட்டு போட்டோம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் இதை செஞ்சுதான் ஆகணும். உன்னை இந்த வீட்டுல இரு நான் சொல்லும் போது ஒரு 6 மாசம் எனக்காக இருன்னு நான் சொன்னேன். பரவாயில்ல, 6 மாசம் இருந்தாலும் இவனை குடியில இருந்து மீட்டு கொண்டு வந்துருமான்ட்டு உங்ககிட்ட கேட்டேன். இப்பயும் அதே தான் சொல்றேன். அவன் எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, அதையெல்லாம் நீ கண்டுக்காத. தொடர்ந்து அவனை குடிக்க விடாம செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். ஐயா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. உங்க மகனை குடிக்க விடாம பண்றது, அவரை திருத்துறது, சரி பண்றதெல்லாம் ஏன் வேலை இல்ல. நான் அதுக்காக இத பண்ணல. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அம்மா இல்லாத என் தங்கச்சிங்களுக்கு நான் தாங்க ஐயா அம்மா. அங்க எல்லாரும் தவிச்சு கிடக்குறாங்க. என் மனசு எல்லாம் அங்கேயேதான் இருக்கு. அது மட்டும் தான் ஓடுது. ஆனா நீங்க உங்க மகனை திருத்த சொல்றீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்க போறது வெறும் 6 மாசம் தான். ஒவ்வொரு நாளையும் பல்ல கடிச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கேன். அது வரைக்கும் இந்த நரகத்தை நான் சகிச்சுக்கிறேன். ஆனா யாரையும் திருத்துற வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்படின்னா நீ பாட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சது, உடைச்சதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது கோவமா வருதுங்கய்யா. இத குடிச்சிட்டு இந்த போதை தலைக்கேறி தானே உங்க மகன் எனக்கு தாலி கட்டினாரு. என் வாழ்க்கை மண்ணா போக இதுதானே காரணம். அதுவும் போக அவர் அம்மாவை வெறுப்பேத்துறேன்னு இத குடிச்சிட்டு வந்து அவர் என்கிட்ட நடந்துக்கிற எதுவும் எனக்கு பிடிக்கலங்கய்யா. ரூம்குள்ள நுழைஞ்சாலே சாராய நாத்தம் எனக்கு மூச்சு முட்டுது, தாங்க முடியலங்கய்யா. அதனாலதான் எடுத்து நான் ஒளிச்சு வச்சேன். புரியுதுமா, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா இப்பயும் நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கறது தவிர எனக்கு வேற வழியே இல்லை. நீ சொல்ற மாதிரி 6 மாசம் தான் இருக்க போறனாலும் அதுக்குள்ள சூர்யாவை ஒரு மனுஷனா மாத்தி கொடுக்க உன்னால மட்டும்தான் முடியும். ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு காலமா எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். அவனை குடிக்காதன்னு சொல்லி பார்த்துட்டோம். அழுத்து போய் ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டோம். யாருக்கு இந்த பாட்டில தூக்கி போட்டு உடைக்கணும்னு தோணல. அவன் என்ன சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு அதை செஞ்சிருக்கணும். ஆனா நீ அதை செஞ்சிருக்க. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு இதை மட்டும். இல்லங்க ஐயா, வேண்டாம், என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஓஹோ, திருத்த பாக்குறீங்களா? விட்டுருவோமா நாங்க? என்னங்க, சூர்யா எங்க? வெளியில போயிருக்கான், வந்துருவான். இது என்ன பதில்? வெளியில போயிருக்கானா எங்க போயிருக்கான்? யாவது பக்கத்துல போயிருப்பான், வந்துருவான் இப்ப. இல்ல, எனக்கு புரியல, இங்க என்ன நடக்குது? சூர்யாவை கண்டிக்கிறதுக்கும் அவனை திட்டுறதுக்கும் இவ யாரு? இவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? இல்ல என்ன உரிமை இருக்கு? பெத்தவ நானே அவனை கண்டிச்சதில்ல. ஏன் நீங்களும் அவனை கண்டிச்சதில்ல? எங்கிருந்தோ வந்தவ இவ கண்டிக்கிறாளா? இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?